வணக்கம். முக்கிய செய்திகள். இந்திய அரசியலமைப்பின் தந்தை சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் சட்டசபை எதிரே அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு ஆளுநர் கைலாசநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே.டி. ஆறுமுகம் மற்றும் மோகன்தாஸ் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து காலை 5:30 மணியளவில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனால் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மணக்குள விநாயகரை தரிசித்தனர். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்திய தேசத்தின் சட்ட மாமேதையும் சமூக புரட்சியாளருமான டாக்டர் அம்பேத்கர் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் நேயம் மக்கள் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் நேயம் மக்கள் கழக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரியன்கின்ற குப்புசாமி தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது. அவரைத் தொடர்ந்து கழக துணைத் தலைவர் சீதாராமன், பொதுச் செயலாளர் விநாயகம், துணை செயலாளர் சுந்தர், பொருளாளர் செல்வம் என்கின்ற ராமச்சந்திரன், தமிழர் களம் அழகர், நேயம் மக்கள் கழக நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் கராத்தே சுந்தரராஜன், தமிழக வெற்றிக் கழக உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் மரிய பிரான்சிஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள், பிரமுகர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் அருகிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்வின் போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் புகழ் ஓங்குக என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க உறுப்பினர்கள், மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டாக்டர் அம்பேத்கர் படம் தெரிய மாதிரி எல்லாருக்கும் சுத்தி இங்க பாருங்க
பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சமூக நீதியின் முன்னோடியான டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் தலைமையில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்வில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில பட்டியல் அணி தலைவர் காத்தவராயன், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர்கள் ரத்தினவேல், அகிலன், அமாவாசை, மாநில செயலாளர்கள் தமிழ்மாறன், கோகிலா உள்ளிட்ட பல்வேறு அணித் தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியிலும் மாநில பட்டியல் அணி தலைவர் காத்தவராயன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் பொதுச் செயலாளர்கள் வீரமுத்து, விண்ணரசன், துணைத் தலைவர் வீரப்பன், செயலாளர்கள் ஆறுமுகம், கார்த்திகேயன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதுடன் மற்றும் அவர்களின் படகுகள், மீன்பிடி சாதனங்கள் பறிமுதல் செய்யப்படுவது கவலைக்குரியது என அவர் தெரிவித்தார். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நீண்ட நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியே வருவதால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களுக்காக தமிழக அரசால் உதவி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவர்களை விடுவிக்க தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியையும் இலங்கைக்கு அனுப்பி அந்நாட்டு அரசுடன் பேசி மீனவர்களை விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இதனுடன் சிலிண்டர் தட்டுப்பாட்டை காரணமாக கொண்டு புதுச்சேரியில் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். டீ, காஃபி, சிற்றுண்டி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலைகள் தாறுமாறாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூறினார். விலையேற்றத்தை கட்டுப்படுத்த அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் உயர்மட்ட கூட்டம் நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த பேட்டியின் போது மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்பசாமி, மாநில மீனவரணி செயலாளர் ஞானவேல், ஊசுடு தொகுதி கழக செயலாளர்கள் எரிசப்பன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இலங்கையில சமீபத்தில் ஏற்பட்ட தொடர் மழையாலும் வெள்ளத்தாலும் ஏற்பட்ட பாதிப்பின் போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இலங்கை ஒரு வெளிநாடு என்பதை கூட மறந்துவிட்டு தமிழக மக்களுடைய வரி பணத்தை பயன்படுத்தி அற்ப விளம்பரத்தை தேடிக்கொள்வதற்காக மக்களுடைய வரிப்பணத்தின் மூலம் இங்கிருந்து இலங்கை அரசுக்கு பல கோடி ரூபாய் அளவிற்கு மருந்து, உணவுப் பொருட்களை அனுப்பினார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களும் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் பேசும் மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில ஸ்டாலின் வெகுண்டெழுந்து இலங்கை ஜனாதிபதியிடமும் இலங்கை பிரதமரிடமும் நேரடியாக பேசி அந்த கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்வதற்கு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர், சேத்தூர், திருநள்ளாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் திருவுருவப் படங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு ராஜசேகரன் தலைமையில் பாஜகவினர் பேரணியாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பாஜக வேட்பாளர்கள் அருள்முருகன், மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ், பட்டியலணி மாநில துணைத் தலைவி மணியம்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டணி கட்சியான அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் உள்ள கலியுக பராசக்தி அன்னை ஆலயத்தில் 56ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அன்னைக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நீரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் புடவை வேட்டிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக குழுவினர் கலந்து கொண்டதுடன் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாள் விழா புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நேயம் மக்கள் கழகம் சார்பில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி நேயம் மக்கள் கழக தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளர் விநாயகம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா தேசிய மக்கள் முன்னணி மற்றும் மாணவர் கூட்டமைப்பு சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சி நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் லெனின் வீதி சந்திப்பில் அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு 100க்கும் மேற்பட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அம்பேத்கர் திருவுருவ படம் முன் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாகனத்தில் ஊர்வலமாக புறப்பட்டு மிஷன் வீதி, மாதா கோவில் அருகில் ஒன்று கூடி பேரணியாக சென்று சட்டப்பேரவை அருகில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் லெனின் வீதி சந்திப்பில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் முன்னணி பொதுச் செயலாளர் இன்னா சிராக், சிவா, துணைத் தலைவர் ஜெயின் லாரன்ஸ், பொருளாளர் ராஜேஷ், செயலாளர்கள் சுரேஷ், தில்லை ஆறுமுகம், ரெஜினா டேவிட் ஜோசப், யுவான் சுவாமிநாதன், இணை செயலாளர்கள் சதீஷ், வினோத், புஷ்பராஜ், மணிவண்ணன், வினிதா, மஞ்சுளா, தர்ஷன், ரூபன், ஹேமச்சந்திரன், பிரதாப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர்கள் சஞ்சய் குமார், பரமேஸ்வரி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனில் உள்ள உருவையாறு கிராமம் ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் இருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 16ஆம் ஆண்டு சித்திரை மாத உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. விழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை நடைபெற்று வருவதுடன் இரவு நேரங்களில் சுவாமி வீதி விழாவும் நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில் பொங்கலிடுதல் நடைபெற்றதுடன் இரவு சுவாமிக்கு சிறப்பு அர்ச்சனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. 6ஆம் நாள் உபயதாரராக சரவணன் குடும்பத்தினர் பொறுப்பேற்று விழாவை நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சண்முகம், ராஜா, கார்த்திக், மதி, ராஜா, தவில்குமார், செந்தில், வேலன், அமிர்தராஜ், ஆனந்தராஜ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு நேரத்தில் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், உபயதாரர்கள் மற்றும் ஆச்சாரியாபுரம் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்து வருகின்றனர். ஆயிரத்தி 1891ஆம் ஆண்டு பிறந்த டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் முதன்மை சிற்பி மட்டுமல்லாமல் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும், சட்ட வல்லுநர், பொருளாதார நிபுணர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர். இதனால் அவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறது. அவரது உயரிய கோட்பாடுகளை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் ஜெயந்தி அல்லது பீம் ஜெயந்தி
என நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் நாடு முழுவதும் சிறப்பாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை மற்றும் பிச்சைவீரன்பேட் பகுதிகளில் மூலக்குளம் சரவணன் தலைமையில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. அங்கு அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சரவணன் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆறாவது உலக ஈகோ ஒழிப்பு தினத்தின் நிறைவு விழா புதுச்சேரி ரோஸ்மா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அனைத்துலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் விழிப்புணர்வு நடைப்பயணம் 13ஆம் தேதி காட்டேரிக்குப்பம் பகுதியிலிருந்து தொடங்கி வில்லியனூர் மூலகுளம் வழியாக ரோஸ்மா மண்டபத்தை வந்தடைந்தது. இதன் நிறைவு விழாவில் யோகாசனம் மற்றும் தியான பயிற்சிகள் நடைபெற்றதுடன் மாணவிகள் மற்றும் மகளிர்களுக்கு சன்மார்க்க அருளார்கள் விளக்க உரை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சுத்த சன்மார்க்க சத்திய சங்கங்களின் கூட்டமைப்பை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கர் ஜெயந்தி அல்லது சமத்துவ நாள் என நாடு முழுவதும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதுடன் சமூக நீதி, கல்வி மற்றும் சமத்துவம் குறித்து அவரது கொள்கைகள் போற்றப்படுகின்றன. நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களிலும் விழாக்கள் நடைபெறுகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் வில்லியனூர் அரசு கருவூலம் அருகே அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் உத்தரவாகினிப்பேட் மற்றும் பெரியபேட் பகுதிகளில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் பகுதியில் கிராம தேவதையாக விளங்கும் சேத்துக்கால் செல்லியம்மன் என்கிற ஸ்ரீ மூங்கிலம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவின் 5ஆம் நாளை முன்னிட்டு ரிஷப வாகன உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக வன மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மூங்கிலம்மன் ஸ்ரீ அன்னபூரணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்து ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இரவு நேரத்தில் அன்னபூரணி அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் சார்பில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அம்பேத்கர் நகரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு சங்க நிர்வாகிகள் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சங்க கௌரவ தலைவர் செல்வம், தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் மாறன், செயலாளர் ரவி, பொருளாளர் ஆனந்தவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் வைத்தியநாதன், முருகன், ஆதி ஆகியோர் பங்கேற்றனர். அதேபோல் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலய நிர்வாகிகள் தலைவர் சரவணன், சேகர், மயில்வாசகன், சிவா மற்றும் ஊர் பெரியவர்கள் கோபி, நீலமேகம், குமார், ஆறாவமுதன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினர். மகளிர், இளைஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன.
காரைக்கால் மாநில திமுக சார்பில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாநில கழக அமைப்பாளர் நாஜிம் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள், அனைத்து அணிகளை சேர்ந்த அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள், தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்திய அரசியலமைப்பின் தந்தை மற்றும் பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது. மாநில பட்டியலணி செயலாளர் பொன் ஆறுமுகம் முன்னிலையில் நடந்த இவ்விழாவில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மேலும் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல், செயற்குழு உறுப்பினர்கள் முரளிதரன், ஆதிமூலம் மற்றும் கிளை தலைவர்கள் பொன் அர்ஜுனன், முருகையன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அமைந்துள்ள Adhavan.com நிறுவனத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முகில்வண்ணன் கலந்து கொண்டார். மேலும் PR தங்க மாளிகை உரிமையாளர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சி நிவேதா சரவணன் மற்றும் சரவணன் தலைமையில் நிவேதா ஆபீஸ் ஆட்டோமேஷன் மற்றும் SM மார்க்கெட்டிங் குழுவினரால் நடத்தப்பட்டது. Adhavan.com நிறுவனத்தில் கைவினை முறையில் தயாரிக்கப்படும் ஹேண்ட்மேட் கேண்டில்ஸ், தேங்காய் ஓடு மற்றும் இயற்கை பொருட்களால் செய்யப்பட்ட அலங்கார பொருட்கள், மியூசிக் தொடர்பான கைவினை பொருட்கள், மதர் போட்டோஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், நேச்சுரல் பேப்பர் தயாரிப்புகள், அகர்பத்தி மற்றும் இன்சென்ஸ் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆர்டிசன் மேட் லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் ஹோம் டெக்கார் தயாரிப்புகள் கிடைக்கின்றன. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வில்லியனூர் அரசு கருவூலம் அருகே அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மங்களம் தொகுதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு வீர வணக்கம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் உதயபாஸ்கர், மாவட்ட பொருளாளர் சக்திவேல், துணை செயலாளர்கள் எழில்வேந்தன், ஜானகி, நதியா, மலரவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இன்பத்தமிழன், பக்கிரிசாமி, முருகமதி, மாசிலாமணி, மாயநந்தன், பாக்கியலட்சுமி, சங்கர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கம் சார்பில் இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 136வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஜிப்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் குறை தீர்க்கும் குழு உறுப்பினர்கள் மற்றும் இதர நலசங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியின் நிறைவாக கிருஷ்ணன் நன்றி கூறினார். மேலும் ஜிப்மர் நிறுவன ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சமத்துவத்தின் சின்னமாகவும் சமூக நீதி போராளியாகவும் விளங்கிய சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அகில இந்திய NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் வில்லியனூர் தொகுதி NR காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தலைமையில் வில்லியனூர் அரசு கருவூலம் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உக்கரவாகினிபேட் மற்றும் பெரியபேட் பகுதிகளில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியினர், பாட்டாளி மக்கள் கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மாநில டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்கம் சார்பில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் தாலுகா அலுவலகம் அருகே அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் மாநில தலைவர் சுந்தரராஜன் தலைமையேற்றார். இதில் பொதுச் செயலாளர் சேகர், கிளை தலைவர் சக்திவேல், ஆசிரியர் கனக சுப்பராயன், மணிபாலன், சுப்பிரமணி, பாலகிருஷ்ணன், குமார், அப்பாதுரை, ஏத்திராஜ், மனோகர் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.